பிப்ரவரி 4. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு உண்மையான சிநேகிதன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். நீதிமொழிகள் 27:6. கண்டிப்பில் வெளிப்படும் அனாதி நேசம். இன்றைய வேத பகுதியானது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பயன்படும் வாழ்வியல் தத்துவமாக அமைந்துள்ளது. சிநேகிதன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் கடந்த காலத்தில் நம்முடைய பழகிய அநேக முகங்கள் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இன்று அழியாத முகங்களாய் நம் வாழ்வில் நிலைத்திருப்பது ஒரு சிலர் மாத்திரமே. அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடன் பயணித்திருப்பார்கள். நாம் தவறு செய்யும் போது தண்டித்து நல்வழி நடத்தியிருப்பார்கள். அன்பிருந்தால் அரவணைப்பும் இருக்கும், அதிகாரமும் இருக்கும். இப்படி மண்ணான மனிதர்கள் நம்மை நேசித்திருக்க, நம்மை உருவாக்கினவர் எவ்வளவாய் நம்மை நேசித்திருப்பார். அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து நேசித்தாரே. பல மதங்களையும் ஜாதிகளையும் கடந்து உருவாக்கக்கூடிய ஆழமான நட்பு போல நம் இயேசு கிறிஸ்துவும் நம்மை பாவிகள், புறஜாதிகள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று கருதாமல் அவர்களுக்குள் ஒரே இரத்தமாய் நம்மை நேசித்திருக்கிறார். பதவியை மிஞ்சிய மந்தம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நலம் என்கிறது வேதம். அதுபோல தேவன் தான் நேசிக்கிற புத்திரனை கண்டிக்கிறார். அவர் தவறு செய்யும் போது தண்டித்து திருத்தி அவர் வழிகளில் நடக்க பழக்குகிறார். உங்களை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு தான் உங்களை குறித்து அதிகப்படியாக தவறுகள் உணர்த்துவார்கள். உதாரணமாய், யோனத்தான் தாவீதை தன் உயிரை விடவும் அதிகமாக நேசித்தான். அரச பதவியை காட்டிலும் தாவீதையை நேசித்தான். தன் தகப்பன் அவனை கொலை செய்ய வகை தேடின போது தாவீதுக்கு யோனத்தான் உண்மையான இருந்து அவன் உயிரை காப்பாற்றினான். இது போல தன்னுடைய நேசரும் தன்னை உயிரிலும் மேலாக நேசிக்கிறார். எனவே இன்றே நம் நேசராகிய இயேசு கிறிஸ்துவுடன் சிநேகிதனை போல மனம் திறந்து பேசுவோம். உள்ளத்தை நேசிக்கும் நண்பரான இயேசுவுடன் நம் உள்ளத்தில் உள்ளவைகளை சொல்லுவோம். அவர் நாம மகிமைக்காக வாழ்வோம். ஆமேன்.